கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. उसके अनुग्रह कभी भी नहीं बदलता. இன்னைக்கு आज के दिन நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? हमें एक अच्छा सुसमाचार क्या है? यीशु मसीह का जन्मदिन है. आमेन. जन्मदिन. यीशु का जन्मदिन है क्या? यीशु का पुनरुत्थान दिन. यीशु का पुनरुत्थान दिन मतलब உயிர்த்தெழுந்த நாள். इस धरती में बहुत लोग है. இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கடவுள்னு சொல்றாங்க. बहुत भगवान है करके बोलते हैं. யாராவது உயிர்த்தெழுந்தாங்களா? कोई भी पुनरुत्थान हुआ है क्या किसी का भी? இல்ல. யாருடைய கல்லறையா திறந்திருக்குதா? किसी के कब्र खुला है क्या? இல்ல. नहीं. हालेलुया. हालेलुया. உயிரோடு எழும்பினதுக்கு சாட்சிகள் உண்டு. जो जी उठा परमेश्वर उसकी गवाही है. ஆதாரம் உண்டு. उसका गवाही है. हिस्टोरिकली इतिहास में கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் इतिहास में भी 2025 ன்னு எழுதப்பட்டிருக்கிறது. मसीह के पहले मसीह के बाद करके 2000 2025 எதை குறித்து சொல்லி இருக்கிறது? 2025 किसी रखे चिन्ह से बोल रहे हैं? இயேசு கிறிஸ்துவுடைய यीशु मसीह के முன்னானது கிமு. यीशु के जो पहले मृत्यु होने से पहले जो हुआ वो मसीह के पहले हम बोलते हैं. கிறிஸ்துவுக்கு பின் உள்ள ஆண்டு தான் 2025. यीशु के बाद जो बोलते हैं हम उसे मसीह के बाद. சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர். इतिहास को दो भाग किया. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. मसीह के पहले और मसीह के बाद. அவர் ஒருவர்தான் ரட்சகர். एक ही परमेश्वर उद्धार करता है. हालेलुया. हालेलुया. அவர் எல்லாரும் தேடி போங்கன்னு சொல்லல. उसे सभी लोग ढूंढ कर जाओ करके नहीं बोलते हैं. அவர் தேடி நம்மை வந்தார். वो हमें ढूंढ के आया है. हालेलुया. हालेलुया. நம்மை தேடி இயேசு வந்தார். वो हमें ढूंढ कर यीशु आया. நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்க. हमारे जिंदगी को बदलकर. மரணத்தை ஜெயமாய் மாற்ற. मृत्यु को विजय में बदलकर. தோல்வியை வெற்றியாய் மாற்ற. और हार को जीत में बदलकर. हालेलुया. हालेलुया. இயேசு வந்தார். यीशु आया. பாவிங்கிற இடத்துல पापी के जगह पर நீதிமான் என்று சொல்லி धार्मिक करके कहलाकर அவருடைய கிருபையினாலே மாற்ற வந்தார். उसके अनुग्रह से बदला. தோல்வி என்கிற இடத்துல ஜெயம் என்று மாற்றினார். हार के जगह पर विजय करके बदल दिया. हालेलुया. हालेलुया. இந்த உலகத்துடைய மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியல. इस दुनिया का मृत्यु उसे नहीं रोक पाया. கல்லறையை திறந்தது. और जो खबर था वो खुला. மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். मृत्यु हुआ लेकिन यदि अभी मैं युगानुयुग जिंदा. மரணத்தை ஜெயமாக வென்றவர். मृत्यु को विजय में जिया. மரணமே உன் கூரெங்கே? हे मृत्यु तेरा अकल कहाँ है? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? हे पाताल तेरा विजय कहाँ पर है? என்று சொல்லி வீர முழக்கமிட்டவர். ऐसे वीर का जो आवाज बोला. அதனால தான் பக்தர்கள் சொன்னாங்க. इसलिए उसके भक्तों ने कहा. அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. प्रेरित ने कहा. கிறிஸ்து எனக்கு ஜீவன். मसीह मेरा जीवन है. சாவு எனக்கு ஆதாயம். मृत्यु मेरा लाभ है. மரணம் என்னை தொடுவதில்லை. मृत्यु मुझे नहीं छुएगा. மரணம் என்னை தொடவில்லை. मृत्यु मुझे தொட नहीं முடியாது. छुआ. हालेलुया. नहीं छू सकता है. எனக்கு அது நஷ்டம் கிடையாது. वो मेरा लाभ है लेकिन वो मेरा नुकसान लॉस नहीं है. नुकसान नहीं है. हालेलुया. हालेलुया. நான் இன்னைக்கு மரித்தா मैं यदि आज मरूंगा நான் तो பிழைப்பேன். मैं बचूंगा. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு? वो विश्वास कितने लोग के पास है? நான் மரித்தா பிழைப்போம். मैं मरूंगा फिर भी मैं கிறிஸ்தவர்களுக்கு முடிவில்லாத வாழ்க்கை உண்டு. मसीह लोग को न खत्म होने वाली जिंदगी है. அதனால தான் எரிக்கப்படுவதில்லை. इसलिए उनको जलाया नहीं जाता. அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். उनको बोया जाता है. ஒரு விதை எடுத்து ஏதாவது ஒரு விதையை எடுத்து நீங்க மண்ணுல புதைச்சு कोई வச்சீங்கன்னா बीज को लेके आप बोते हो अगर जमीन में मिट्टी में அது முளைச்சி வெளியே वो வந்துரும். वापस भर के बड़ा होगा. இயேசு முளைத்து வந்தார். यीशु ऐसे ही बाहर आया. हालेलुया. हालेलुया. நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. हमें अनंत काल जिंदगी है. ஜெயமுள்ள வாழ்வு உண்டு. विजय का जिंदगी है. மரணம் பாதாளம் நரகம் நமக்கு அருளப்படல. मृत्यु पाताल और नरक हमारे भाग नहीं है. हालेलुया. हालेलुया. நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம். नित्य अनंत काल जीवन उनके साथ जीने का अनुभव. இந்த வாழ்க்கை நம்மோடு கூட முடிந்து போவதில்லை. ये जिंदगी हमारे बात ऐसी खत्म नहीं होगी. இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ये एक भाग है हमारी जिंदगी. हालेलुया. हालेलुया. நாம் பிறப்பதற்கு முன்னாடி எங்க இருந்தோம்? हम पैदा होने से पहले कहाँ थे? அம்மாவுடைய வயித்துல வாழ்ந்தோம். माता के पेट में थे. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் இருந்தது. उसमें एक थोड़े महीने थे. हालेलुया. 9 மாசங்கள் இருந்திருப்போம், 10 மாசம் இருந்திருப்போம். कोई 9 महीना, कोई 10, 8 அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? उसके पहले कहाँ थे? நான் உருவாகும் முன்னோட்டியே என்னை கண்ட ஒரு கண்கள் உண்டு. मैं मेरी बनने से पहले ही मुझे देखा एक आंख है. हालेलुया. हालेलुया. அவருடைய திட்டத்துல நான் இருக்கிறேன். उसकी योजना में मैं हूँ. हालेलुया. हालेलुया. அது वो தாயின் வயிற்றுக்கு அப்புறமா वो माता के पेट के बाद
இந்த பூமியில வாழக்கு ஆண்டவர் ஒரு சில நாட்களை கொடுத்திருக்கிறார். माता के गर्भ के बाद इस दुनिया में जीने के लिए एक थोड़े दिन हमें दिया है, கொஞ்சம் வருஷங்கள் கொடுத்திருக்கிறார். थोड़े साल हमें दिया है, பலத்தின் மிகுதினால இன்னும் கொஞ்சம் வருஷத்தை கொடுத்திருக்கிறார். बल के अनुसार और थोड़ा साल दिया है. அதுக்கு அப்புறம் கண்ணை மூடின உடனே उसके बाद जब आंख हम बंद करेंगे यहाँ நமக்கு இன்னொரு உலகம் உண்டு. हमें और एक दुनिया दिखाई देगी. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த ராஜ்யம் वो राज्य முடிவில்லாத ராஜ்யம், न खत्म होने वाली राज्य, மகிமையான ராஜ்யம். महिमा का राज्य. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கே அழுகை இல்ல, वहाँ पर रोना नहीं है, கண்ணீர் இல்ல, आंसू नहीं है, பசி இல்ல, भूख नहीं है, ஒரே சந்தோஷம். खुशी है हमेशा. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரே மகிமை. हमेशा खुशी है. அந்த விண்ணகத்துக்கு वो जो परमेश्वर के परलोक में நம்ம போக கூடாது என்பதற்காக தான் பல தடைகள் வருது. हमें नहीं जाना है करके बहुत रुकावट आती है. நமக்கு முன்பாக हमारे सामने நம்ம ஓட்டத்துல हमारे दौड़ में நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. बहुत समस्या आती है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த தடைகள் எல்லாம் वो सारे रुकावटें வெற்றி படிகளா மாற்றிடணும். विजय के पायरी मतलब विजय के स्टेप्स बनेंगे. ஹல்லேலூயா. எப்போ? कभी बनेंगे ஆண்டவர் நம்ம கூட இருந்தா. जब परमेश्वर हमारे साथ, நீர் என்னோடு இருந்தா यदि आप मेरे साथ होगा तो ஒரு சேனைக்குள் பாய்வேன். एक सेना को पार करके जाऊंगा. நீர் என்னோடு இருந்தா यदि परमेश्वर मेरा साथ होगा तो ஒரு மதிலை தாண்டுவேன். एक चट्टान को पार करके நான் जाऊंगा. ஆராதிக்கும் தேவன் இன்றும் ஜீவிக்கின்றாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் சொந்த காயங்கள் சுகவாழ்வை அளித்தது. உம்மை அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. If God is with you, यदि परमेश्वर मेरा साथ है तो, with me, आपके साथ हो तो nothing can shake me. मुझे कोई हिला नहीं सकता. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை जो தொடுகிறான். तुम्हें छुएगा वो प्रभु की आंख की पुतली को छूता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு வழியா வருவார்கள் சத்துரு, एक रास्ते से शैतान आएगा, 7 வழியா ஓடி போவார்கள். 7 रास्ते से भागेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறைந்து தெரியாது. धार्मिक का जो लोग है वो कभी भी रोटी के लिए भीख नहीं मांगेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த சந்ததி வாழ்ந்திருக்கும், उसकी जो संतान जिएगा அது பலத்திருக்கும். वो बलवंत रहेगा. ஞானமுள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆசையை சேர்த்து வைக்கிறான்? वो जो ज्ञानी परमेश्वर ज्ञानी इंसान अपने बच्चों को क्या खोज के रखेगा, क्या संभाल के रखेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்ட நன்மைகளை அவன் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். ऐसे वो बहुत बहुमूल्य चीजों को इकट्ठा करके रखता है अपने நம்முடைய बच्चों के लिए. பிள்ளைகளுக்கு சாபத்தையா हमारे ஆசீர்வாதத்தை சேர்த்து बच्चों को வைக்கிறான். श्राप जमा करके रखते हैं कि आशीष जमा करके रखते हैं. ஹல்லேலூயா. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். 3 पीढ़ी 4 पीढ़ी संतान को भी प्रभु पूछताछ करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே इसीलिए நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. हमें बहुत रुकावटें आती है. நம்ம ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது हम एक साइकिल में जाते समय அங்கங்க கல் அப்படியே கடந்துட்டு இருந்துச்சுன்னா यहाँ वहाँ पत्थर ऐसे रहता है तो நம்மளால ஒழுங்கா ஓட்ட முடியுமா? हम ठीक से चला पाएंगे क्या साइकिल को? எங்க ஊர்ல ஸ்கூல்ல தடகள போட்டின்னு சொல்லிட்டு நான் ஓட்டப்பந்தயம் உண்டு. हमारे गांव में स्कूल में रुकावट को पार करके एक दौड़ करके होती थी. ஓடி போவோம், दौड़ते हैं, திடீர்னு ஒரு டெஸ்க் உள்ளோடி போக சொல்லுவாங்க, अचानक डेस्क के नीचे से जाओ करके बोलेंगे, திடீர்னு அங்க ஒரு டெஸ்க் தாண்டி போக சொல்லுவாங்க, उसके बाद डेस्क को ऊपर से जाओ करके बोलेंगे, இடையில ஒரு கயிறுல முறுக்கெல்லாம் கட்டி போட்டுருப்பாங்க, बीच में से एक रस्सी से जगह भी बंधा होता है, அதை கடிச்சு சாப்பிட்டு போனோம், उसे निकाल कर खा कर जाना है, சில இடத்துல வாழைப்பழத்தை உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கணும், कई जगह पर केला रखते उसे खा के जाना है. பல தடைகளை தாண்டி ऐसे बहुत रुकावटों को पार करके தண்ணி பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க, அதை குடிச்சிட்டு வரணும், वहाँ पर एक पानी रखा रहता है या फिर जूस रखा रहता है, அதுக்கு उसे पी कर जाना है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்படி ऐसे நமக்கு அந்த ஓட்டப்பந்தயத்துல நிறைய இடையில டிஸ்டர்பன்ஸ் வரும். हमारे जो दौड़ में बहुत रुकावटें आती है. எனக்கு பிடிச்ச நல்ல கோல்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து சுவைச்சு குடிச்சிட்டு இருந்தோம்னா, मुझे मेरी पसंदीदा कोल्ड ड्रिंक मिला है करके अच्छे से बैठ के पिएगा तो क्या होगा? நல்ல அழகான வாழைப்பழம் தொங்குது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, अच्छा सा केला ज्यादा है करके बैठे खाते रहोगे तो நம்ம பின்னால ஓடி வந்தோம் முன்னால ஓடிடுவோம், हमारे पीछे जो तो आगे चल जाएगा, ஜெயத்தை பெற முடியாது. विजय नहीं पाओगे. நம்முடைய நோக்கம் என்னது? हमारा सिद्ध क्या है, योजना क्या இந்த है? ஓட்டத்துல ये दौड़ में ஜம்ப் பண்ணி போகக்கூடிய இடத்துல ஜம்ப் பண்ணணும், कहाँ पर कूदना है वहाँ पर कूदना है, குனிஞ்சு போகக்கூடிய இடத்துல குனிஞ்சு कहाँ போகணும், पर नीचे झुकना है वहाँ पर नीचे झुकना है, எதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடிக்கணும். जहाँ जहाँ जो भी कार्य करना है उसे ஆனா करना நம்முடைய है. லட்சியம் என்ன? लेकिन हमारा जो लक्ष्य क्या है? சொன்னபடி உயிர் தெழுந்தா சொல்தவராய் நம் இயேசு
அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொன்னாரு, प्रभु ने कहा இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், इस भवन को तोड़ दो, மூன்றாம் நாள் तीसरे दिन அது மறுபடியும் वो கட்டப்பட்டிருக்கும். वापस बांधा जाएगा. எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. बहुत सब लोग गुस्सा हो गए. இந்த சாலமோன் கட்டின எவ்வளவு பெரிய தேவாலயம், ये सुलेमान ने बंदा कितना बड़ा भवन है प्रभु का, இதை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, इसे बांधने के लिए कितना साल लगा था, இதுக்கு கொண்டு வந்த பொருட்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து கொண்டு வந்தாங்க, इसकी जो चीजें हैं कितने दूर से इसकी जो चीजें लाए थे. இதை உடைச்சு போடுங்க, மூன்றாம் நாள் ஒரு கல் மேல இன்னொரு கல் இருக்காது, அப்படி உடைத்து போட்டு மூன்றாம் நாள் கட்டி பிடிப்பாங்கிறாரு. एक पत्थर के ऊपर और एक पत्थर नहीं रहना चाहिए, ऐसे उसे तोड़ दो करके तीसरे दिन उसको मैं वापस बनाऊंगा करके कहता है. அல்லேலூயா. हालेलुया. இப்படிலாம் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. ऐसे दोष ठहराते हैं वो लोग. அல்லேலூயா. हालेलुया. ஆனா அவர் எந்த ஆலயத்தை விட்டு சொன்னாரு, लेकिन उसने किसने कौन से भवन में कहा, இயேசுவை சிலுவையில அறைந்தார்கள், यीशु को क्रूस पे मारा था, மரித்தார், मृत्यु हुआ, மூன்றாம் நாள் மறுபடியும் உயிரோடு तीसरे நின்றார். दिन फिर जी उठा वो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆகவேதான் इसीलिए சொன்னபடி செய்கிறவர். जैसा बोला वैसा किया. அல்லேலூயா. हालेलुया. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. उससे असंभव कार्य कुछ नहीं है. அல்லேலூயா. हालेलुया. யோहन्ना पेट में भी 3 दिन था. யோहन्ना पेटல வயிறுல 3 நாள் இருந்தாம்ல. யோனா தீர்க்கதரிசி. யோனா பைசுவானி. யோனா பவிஷ்யவாணி. அல்லேலூயா. हालेलुया. யோனா தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசி பவிஷ்யவாணி. செத்தா போதும்னு சொல்லிட்டு கப்பல்ல இருந்து குதிச்சிட்டாரு. मरेगा तो काफी है करके वो नाव से अंदर कूदा पानी के अंदर. ஏன்னா நினிவே பட்டணத்துக்காரன் சாவணும், क्योंकि निनिवे शहर के लोग मरना है. அவ்வளவு பொல்லாத மக்கள், उतना बुरे लोग है वो लोग. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு போய் மனம் திரும்ப சொல்லுங்கறாரு. प्रभु कहता है कि तू जाके और प्रचार कर, वो मन फिरेंगे. ஆனா இவனுக்கு அவனோட கண்டாலே கோபம். लेकिन इसको तो उन लोग को देख के ही गुस्सा आता இவன் है. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் इसको कितना भी प्रचार करो, நினிவே பட்டணத்தார் திருந்த மாட்டானுவன். निनिवे लोगों को मारने आते ये लोग, निनिवे अपने लोगों को மன் मारने மன் आते हैं, திரிகனை. मन नहीं फिरते वो लोग. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே இந்த மக்கள் அழியணும்னு சொல்லி இந்த ஊழியக்கார யோனா நினைச்சார். इसीलिए ये लोग को मरना है करके ये पासवान ये भविष्यवाणी सोचता है. நினிவே பட்டணத்துக்கு கப்பல் பிடிக்காம निनिवे से वो नाव नहीं पकड़ा, தர்ஷீஸ் கப்பலை பிடித்தாங்க. तर्शीश का नाव पकड़ लिया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் இந்த போட்ட கடல் கொந்தளிப்புல प्रभु ने उस बोट को पूरा हिला डाला समुद्र के लहर में. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் நல்ல உயிருக்கு பயந்துட்டு இருக்கும்போது सभी लोग जब जिंदगी के लिए घबरा गए अपनी जिंदगी के लिए, யோனா மாத்திரம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். यूहन्ना अच्छे से सो रहा था. यूहन्ना டென்ஷன் ஆயிட்டாங்க. वो बहुत गुस्सा हो गया. இவ்வளவு பெரிய உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை இல்ல, इतना जिंदगी को मारने वाली जिंदगी खत्म எல்லாரும் करने वाली அவங்க கடவுளை परिस्थिति கும்பிட்டு में இருக்காங்க. सभी लोग अपने परमेश्वर को प्रार्थना करते हैं. இவன் ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் யாரு எழுப்பி केवल கேளு. यही अच्छे से सो रहा है, इसको उठाकर कौन है तुम करके पूछा. பார்த்தா அவன் சொல்றான், देखा तो वो நான் कहता எப்படி है, ஊழியக்காரன், मैं बड़ा सेवक हूँ, இந்த ஊர்காரன், ये गांव का हूँ, அதனால நான் ஆண்டவருடைய சொல்லுக்கு விரோதமா போயிட்டு இருக்கேன், मैं प्रभु के बातों के विरोध जा रहा हूँ, அதனாலதான் இந்த கொந்தளிப்பு நடக்குது, इसीलिए ये सारे लहर उठ रहे हैं, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க அப்படி. मुझे पानी में डालो. உடனே அவங்க ஒரு சீட்டு போடுறாங்க. इसीलिए वो लोग फिर एक चिट्ठी डाल रहे हैं सभी இவனும் का ஒருத்தன் नाम. கீழ்ப்படியாதவன் இருக்கிறான். कोई ना कोई तो है जो आज्ञा पालन नहीं किया जाए. அதனாலதான் இந்த முழு போட்டு ஆடிட்டு இருக்கு, इसीलिए पूरा नाव हिल रहा है, இந்த கப்பல் ஆடிட்டு இருக்குது. पूरा जहाज हिल रहा है. சீட்டு போட்டு பார்ப்போம், चिट्ठी डालकर देखेंगे யார் பேர் வருதோ அவனை தூக்கி கடல்ல போடுவோம். किसका नाम आएगा उसको पानी में डालेंगे. அதுல யார் பேர் வந்து தெரியுமா? किसका नाम आया था? யோனா பேர் தான் வந்துச்சு. योना के नाम आया, அவனை தூக்கி கடல்ல போட்டாச்சு. उसको पानी में डाल दिए. அல்லேலூயா. हालेलुया. கப்பல் அமைதியாயிட்டு, और नाव शांत हो गया, लहर கடலும் भी शांत கொந்தளிப்பு हो போயிட்டு. गई, लहर भी शांत हो நம்ம गई. ஆளு ஊழியக்காரன் अपने सेवक, யோனாவுக்கு, ये सेवक क्या कहता है, सोचता है நான் செத்தா கூட பரவாயில்ல, मैं मरूंगा तो भी चलेगा, ஆனா இந்த நினிவே பட்டணத்துக்காரன்ட்ட போக கூடாது, लेकिन वो निनिवे शहर के लोग के पास नहीं அவனுக்கு जाऊंगा, பிரசங்கம் பண்ண கூடாது. उसको प्रचार नहीं करूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் விட்டாரா, प्रभु छोड़ा उसे, ஒரு பெரிய மீன் அனுப்புனாரு. एक बड़ा मछली को भेजा. நம்ம ஆள் ஒருத்தன் உள்ள விழுந்துட்டான், हमारे एक इंसान नीचे गिरा गया, हमारा आदमी गिर गया पानी में, அவனை அப்படியே கேட்ச் பண்ணிரு, उसको अच्छे से ठीक से पकड़ लो, வயிற்றுக்குள்ள நல்ல சேஃப்டியான இடத்துல வச்சுக்க. पेट में अच्छे से जगह पर रख दो.
ஆக்சிஜன்லாம் கொடுத்துரு அவனுக்கு. अच्छा ऑक्सीजन मिला, खाना पीना सब मिला. அல்லேலூயா. हालेलुया. கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, खाना नहीं मिला, ऑक्सीजन मिला. ஆக்சிஜன் மிலா. ओके. அல்லேலூயா. हालेलुया. சுவாச लेना चाहिए ना, कमरा में श्वास मिल रहा लेने है. के लिए ऑक्सीजन मिला. அந்த 3 நாளும் மீன் ஒண்ணும் சாப்பிடல. 3 दिन मछली भी कुछ नहीं खाया. ஏன்னா சாப்பிட்டுச்சுன்னா இவனும் ஜெமிச்சு போயிருப்பான். अगर वो खाएगा तो ये हजम हो जाएगा. அதுவும் பாஸ்டிங். वो भी फास्टिंग में था. இவனும் பாஸ்டிங். ये भी फास्टिंग में था. அந்த இடத்துல उस जगह पर ஒரு இருளு. एक अंधकार. மீன் வயித்துக்குள்ள எப்படி இருக்கும்? இருட்டா தானே இருக்கும். मछली के पेट में कैसा रहेगा? अंधकार கண்ட रहता है. பாசி கிசிலாம் இருக்கும். और पासी। हाँ, जो समुद्र का कचरा है वो भी रहेगा उसके पेट के अंदर. அல்லேலூயா. हालेलुया. இதுக்குள்ள நம்ம ஆளு உள்ள உட்கார்ந்துட்டு इसके अंदर हमारे इंसान अंदर बैठकर, ஆண்டவரே प्रभु நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதெல்லாம் உண்மைதான். मैं आपकी आज्ञा पालन नहीं किया, सच है. அங்க பாஸ்டிங் பிரேயர் நடக்குது. अंदर फास्टिंग प्रेयर हो रहा है. மனம் திரும்புறாரு. मन फिरता है. உடனே ஆண்டவர் எங்க போய் இவருக்கு என்னமோ நினைவுபட்டதுக்கு அந்த மீன் போய் கொண்டு சேர்த்துட்டு तुरंत परमेश्वर कहाँ पर छोड़े करके नहीं पता, तो निनीवे में ही जाके उसे वो वॉमिट उल्टी किया. 3 நாள் கழிச்சு அவன் மரிக்கல. 3 दिन वो नहीं मरा. அவன் நேரா எங்க போயிட்டான்? वो कहाँ पर गया? அவனை கொண்டு என்ன செய்யணுமோ उसे लेकर क्या करना है? சொன்னபடி அவர் செய்தார். जो बोला वो किया. சொல் தவறாய் நம் இயேசு. अपनी बात को कभी टालता नहीं है वो. அல்லேலூயா. हालेलुया. அந்த கடற்கரை ஓரத்துல வந்து இறக்கியாச்சு. समुद्र के किनारे में उतर गया. அங்கேயும் நல்லா உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான். वहाँ पर भी अच्छे से सो रहा है. நான் உன்னை இதுக்காடா கொண்டு வந்தேன்? मैं इसीलिए तुम्हें बुलाया यहाँ पर. இதுக்காக கொண்டு வந்தேன்? इसीलिए बुलाया क्या? உன்னை ஊழியம் செய்யறதுக்கு கொண்டு வந்தேன். सेवक करने के लिए बुलाया है. இந்த நினைவு பட்டணத்துக்கு போய் சொல்லு. इन निनीवे के लोगों को जाके बोलो. மனம் திரும்புறத பத்தி சொல்லு. मन फिरने के बारे में बोलो. வேண்டாம் வெறுப்புக்கு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டான். मन नहीं था, ऐसे ही बोल के आके बैठ गया. அல்லேலூயா. हालेलुया. ஆனாலும் அந்த வார்த்தையை फिर भी वो वचन को, அந்த அபிஷேகத்தோட वो अभिषेक के साथ, அவனோட அழைப்போட சேர்த்து उसकी बुलावट के साथ ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேச வச்சுட்டாரு. हर एक के हृदय में प्रभु ने बात किया. அந்த நாட்டு ராஜா முதல் கொண்டு நாய் கழுத மாடு ஆடு எல்லாரும் ரெட்டு உறுத்தி சாம்பல் இருந்தாங்க. उसके देश के सारे राजा, गाय, भैंस, सभी लोग अपने ऊपर ராக் राख डालकर वो नम्र करके प्रार्थना किया प्रभु के ऊपर. அல்லேலூயா. நம்மால என்ன பண்ணா ஒரு குடிசையை போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இவங்க எல்லாம் சாவான்னு நினைச்சிட்டு இருக்கான். हमारा आदमी क्या सोचता है कि ये लोग सब अविनाश होगा, मैं बैठ के देखूंगा इधर. அல்லேலூயா. हालेलुया. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்தாரு. प्रभु ने उसको एक सीख सिखाई थी वहाँ पर. இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அந்த ஜனங்கள் அழிந்து போவதுக்கு எனக்கு விருப்பமோ? दाहिने बाएं हाथ में फर्क नहीं पता, इन लोगों को मारना मेरा इच्छा है அவருடைய क्या? சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் मेरे साया में बनाया हुआ मनुष्य அழிந்து போவதற்கு தேவன் விருப்பம் இல்லை. नाश होना मेरा इच्छा नहीं है. இன்னைக்கு ஆண்டவர் வந்தா எத்தனை பேரோ கைவிடப்படுவாங்களே. प्रभु आज आया तो भी कितने लोग हाथ छोड़े जाएंगे. இன்னைக்கு வந்தா கூட எத்தனை பேருக்கு இயேசு பத்தி இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்களே. यदि प्रभु आज आया तो यीशु के बारे में कितने लोग नहीं जानते हैं. ஆகவே தான் ஆண்டவர் ரிலேட் பண்ணிட்டே இருக்காரு. इसीलिए प्रभु इंतजार करता है. இன்னைக்கு கிடைத்த இந்த நாளிலாவது आज मिला हुआ आज के दिन भी மனம் திரும்பினா நல்லா இருக்குமே. मन फिरेगा तो अच्छा ஒரு रहेगा. ஆத்மா கூட கெட்டு போக கூடாது. एक भी आत्मा नाश नहीं होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் அங்கங்க நம்ம எல்லாம் ஆட்கள் ஒவ்வொருத்தரா மைக்கு போட்டு யூடியூப் வழியா எல்லா வழியிலயும் ஆண்டவர் பத்தி சொல்றோம். इसीलिए प्रभु के जो सेवक है सभी जगह से यूट्यूब में सामने से सभी लोग प्रभु के बारे में बताते हैं. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல பார்த்தா நியூஸ் சொல்றவன் இயேசு உயிர்த்தெழுந்ததை பத்தி அழகா சொல்றான். आज एक जगह पर देखा जो न्यूज़ कहता है वो अच्छे से कहता है कि यीशु ने पुनरुत्थान हो நீங்க गया. சொல்லல இந்த கல்லெல்லாம் பேச வச்சிருவாரு आप नहीं ஆண்டவர். बात करोगे तो पत्थर सब उठ के बात करेंगे. அல்லேலூயா. हालेलुया. நம்மளோட அதிகமா அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. हमसे भी ज्यादा वो जानते हैं. முந்தினோர் பிந்தினோரையும் பிந்தினோர் முந்தினோரா जो இருவாங்க. पहले वो लास्ट आखिरी बन जाएंगे, जो आखिरी है वो पहले आ जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமா இருக்குது. वो जो आगमन के लिए प्रभु के அவனுக்கு आगमन के लिए கொஞ்சம் आया காலம் है. தான் இருக்குன்னு சொல்லி इसलिए थोड़ा दिन बाकी है. அவன் வேகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். वो तेजी से काम कर रहा है. ஆனா लेकिन இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள்ல आज के आखिरी दिनों में நாம் ஒவ்வொருவரும் हम हर एक அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய प्रभु அழைக்கப்பட்டிருக்கிறோம். के सेवकाई को करने के लिए बुलाया गया है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हम बुलाए गए हैं. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसलिए प्रभु ने हमें बुलाया है. அதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் इसलिए அபிஷேகித்திருக்கிறார். प्रभु ने अभी अभिषेक किया है. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. ஹalleluya. हालेलुया. இந்த பரிசுத்தவான்கள் மாதிரி ये पवित्र इंसान व्यक्ति இன்னைக்கு के நிறைய பரிசுத்தவான்கள் जैसे இருக்காங்க. आज भी बहुत पवित्र लोग हैं. நிறைய புறமரசுக்காரங்கலாம் बहुत अन्य जाति के ஐயோ लोग இந்த ஊழியக்காரன் கீழே விழுந்து போயிட கூடாது, ये सेवक को नीचे नहीं करना चाहिए, இவன் எப்படியாவது காப்பாற்றப்படணும், कैसे भी इसे बचना है, மறுபடியும் இந்த கூடாரம் எழுந்து கட்டப்படணும், वापस इस भवन को बांधना है, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு கேக்குறாங்க. चमत्कार करो करके अन्य जाति लोग प्रार्थना करते हैं. ஆனா अनेक பரிசுத்தவான்கள் लेकिन बहुत पवित्र लोग அவங்களுக்கு ஒருவேளை சொந்த பிள்ளை ஒரு 38 வயசுல
35 வயசுல இருந்தாங்கன்னா यदि खुद के बेटा अगर 38 साल या फिर 36 साल रहेंगे तो அப்படி ஒரு தவறே பண்ணியிருந்தா கூட गलती भी किया होगा तो भी அந்த தகப்பன் உள்ள எப்படி படுபடக்கும், पिता का हृदय कैसा तड़पेगा, என் பிள்ளை எப்படியாவது திருந்தணுமே, मेरे बच्चे कभी कैसे ना कैसे बदलना है। ஹல்லேலூயா हालेलुया। அப்படிப்பட்ட தகப்பனுடைய ஹார்ட் துடிக்குமே, ऐसा पिता का जैसा हृदय तड़पता है, ஆனா அப்படிப்பட்ட ஹார்ட் இன்னைக்கு துடிக்க மாட்டேங்குது। लेकिन आज के दिनों में ऐसा हृदय मिलता नहीं है। ஆவிக்குரிய अनेक பரிசுத்தவான்கள் மகளானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்। ஹல்லேலூயா हालेलुया। நீதிமான்களே அல்ல, धार्मिक को नहीं, பாவிகளை ரட்சிக்கவே வந்தார்। पापियों को उद्धार देने के लिए நம்ம आया है। இயேசுவோட உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? हमारा मसीह यीशु का हृदय कैसा ஒரு है? ஆத்மா கூட கெட்டு போக கூடாது, एक भी आत्मा जो नाश नहीं होना चाहिए, எல்லாரும் ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாறணும், सभी लोग राज्य के बच्चे அவரோடு கூட बनना, இருக்கணும்। उनके साथ रहना है। ஆனா பிசாசு நினைப்பான், लेकिन शैतान सोचता है எப்படியாவது என் பாதாளத்தை நிரப்பணும், कैसे भी पाताल को भरना है, யாரும் பரலோகத்துக்கு பேரக்கூடாது, कोई भी परलोक नहीं जाएगा। அதுக்காக நம்ம செய்யற ஊழியத்தோட அவன் வேகமான इसलिए ஊழியம், हम जो सेवकाई करते हैं उससे भी उसका ज्यादा सेवक होता है। எங்க திரும்பினாலும் எங்க ராவுனாலும் அவன் வந்துட்டே தான் இருக்கான்। कहीं भी जाओ आप, कहीं भी ढूंढो वो आता रहता है। ஹல்லேலூயா हालेलुया। எல்லா பகுதியிலும் நம்ம எங்கயா சேதப்படுத்த பார்க்கறோம், कोई ना कोई भाग में हमें नष्ट மொபைல் पहुंचाने के எடுத்தா लिए। திடீர்னு 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் எங்க போன்னு தெரியாது। मोबाइल लो 1-2 घंटा कहाँ निकलता है पता नहीं चलता है। ஹல்லேலூயா हालेलुया। ஒரு சூழ்ச்சி வலை, एक बंधन फंसाने वाली ஒரு फंदा, நெட் एक फंदा लगाया जाता இந்த है। உலகத்துல इस दुनिया में 8 கால் பூச்சி நெட் பாத்திருக்கீங்களா? ஸ்பைடர் நெட், 8 पैर के जो मकड़ी है அதுல ஒரு ஈச்சி மாட்டிட்டாங்க, उसमें यदि एक कोई ना कोई மக்கி मक्खी फंस गया तो ரொம்ப நம்மள 2 கை கட்டி பிடிப்போம், அது 8 கால வச்சு கட்டி हम பிடிப்போம்। 2 हाथों से गले लगाते हैं, लेकिन वो 8 पैरों से गले लगाता है। हालेलुया। हालेलुया। அவ்வளவு அன்பு காட்டும், उतना प्रेम दिखाता है, இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிரும், सारे जो खून है चूस लेगा, அந்த ஈச்சுக்கே தெரியாம वो मकड़ी को भी नहीं पता चलेगा, அவ்வளவுதையும் பிடிக்கிறோம், उतना अच्छे से खून चूसता है। வெறும் கூட தொங்க விட்டுரும்। केवल वह बाहर से ही शरीर रहेगा उसका। हालेलुया हालेलुया। அப்படிதான் அந்த உலகம் வஞ்சிக்கிறது, ऐसे ही दुनिया भी हमें दुनिया हमें चकमा देता है, நம்மளுடைய பலத்தை, हमारे बल को, நம்மளுடைய சந்தோஷத்தை, हमारे खुशी को, நம்மளுடைய ஆரோக்கியத்தை हमारा तंदुरुस्ती को திருடன் கொல்லவும் அழிக்கவே வருகிறான்। शैतान नाश करना और कत्ल करने के लिए आता है, நானோ लेकिन मैं ஜீவனை கொடுக்க வந்தேன்। जीवन देने के लिए। ஹல்லேலூயா हालेलुया। நம்ம பரிபூர்ணமா ஆஸ்வதிக்கப்பட परिपूर्ण आशीष देने के लिए आए हैं। ஹல்லேலூயா हालेलुया। ஆகவே ஆண்டவர் ஒரு தகப்பனை போலவர், इसीलिए प्रभु एक मसीह தாய் போன்றவர், पिता के जैसा, माँ हालेलुया। के जैसा। கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு अनेक நெருக்கங்கள் வருகிறது, मसीह लोगों बच्चों को बहुत दबाव आती है। பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போனாங்க, पौल और सिलोस बंदीगृह में गए என்ன थे, தப்பு பண்ணிட்டு போனாங்க? क्या गलती किए थे वो? ஆனாலும் फिर भी அவங்க கரங்களை தட்டி பாட்டு वो படிக்கும் ताली बजा कर जब आराधना किए थे, அஸ்திபாரமே ஆடி போச்சு, पूरा नींव हिल गया था, अनेक கட்டில இருக்க பிள்ளைங்க और விடுவிக்கப்பட்டாங்க। बहुत बंधन में जो थे साथ में वो भी छुटकारा पाए। ஹல்லேலூயா हालेलुया। நீதிமான்களுக்கு வர உபத்திரம் अनेகமா இருக்கு। धार्मिक का उपद्रव क्लेश ज्यादा रहेगा। யோசேப்பு தேவனுடைய சமூகத்திலிருந்து நல்ல தரிசனங்களை பெற்றவன், यूसुफ जो था प्रभु के सन्निधान से बहुत अच्छे से दर्शन அவனுக்கு पाता ஆண்டவர் था। இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு। प्रभु ऐसे ऐसे मैं तुम्हें आशीष करूंगा அவன் करके வாழ்க்கையில बोला था। திடீர்னு சொந்த लेकिन குடும்பத்தால் अचानक परिवार के लोग பகைக்கப்பட்டு, विरोध करके கைவிடப்பட்டு, हाथ छोड़ा गया, அடிமையாக்கப்பட்டு, गुलाम की रीति में செய்யாத தப்புக்கு சிறை தண்டனை। बिना किया हुआ गुने को वो कैदित बन गया था। ஏன் அப்படி நடக்குது? क्यों हुआ? நாள் ஒன்று வந்தது, एक दिन आया, முழு எகிப்துக்கும் அவன்தான் அதிபதி। पूरे मिस्र देश को वो ही राज करने वाला ஹல்லேலூயா बन गया। அவன் हालेलुया। நிமித்தமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது। उसके द्वारा ये देश भी आशीष पाया। தெரியாது
ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கா தெரியாது. प्रभु ने हमें क्या अच्छा भाग रखा है हमें नहीं जान पाए. हालेलुया. हालेलुया. பேதுரு பிடிச்சு உள்ள போட்டா ஜெயில்ல. पतरस को लेके जेल में डाले. ஆனா ஆண்டவர் प्रभु என்ன காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கவே இல்ல. मुझे बचाव करके नहीं प्रार्थना किया. நல்லா தூங்கிட்டு இருந்தான். अच्छा से सो रहा था. நாளைக்கு தலைவட்டுனா कल अगर सर काटने वाले हैं तो பேதுருக்கு ஒரு டென்ஷன் இல்லாம தூங்கிட்டு இருந்தான். प्रभु को कोई भी समस्या नहीं, अच्छे से सो रहा है. 5 அடுக்கு பாதுகாப்புல அரெஸ்ட் பண்ணிருக்கு. 5 भाग के 5 लोग रक्षा करके उसको बंदीगृह में बंधा गया है, रखा இரும்பு गया है. கதவுகள் எல்லா தடைகளை உடைச்சி ஆவியானவர் கொண்டு வந்தார். लोखंड के दरवाजा सारी चीजों से बचाकर प्रभु ने उसे बाहर எதுக்கு? क्यों लाया? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தடையை உடைச்சு கொண்டு வருகிறார். प्रभु के लोग प्रार्थना किए तो प्रभु छुटकारा लेकर उनको लाया. நம்முடைய ஊழியத்துல हमारे सेवकाई में நமக்கு பின்னாலது தாங்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை. हमारे पीछे से प्रार्थना करने के लोग की जरूरत है. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். प्रभु जो बोला वो करने के लिए நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். हमारे बच्चे हर एक के ऊपर एक योजना है. हालेलुया. हालेलुया. ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக அவர் நிறைவேற்றுவதை நிறைவேற்றுவார். हर एक के जिंदगी से वो जैसा बदलाव लाता है ऐसा बदलाव देगा. हालेलुया. हालेलुया. அப்போஸ்தலர் 2:24 प्रेरित 2:24 परंतु उसी को परमेश्वर ने मृत्यु के बंधनों से छुड़ाकर जिलाया, क्योंकि यह अनहोना था कि वह उसके वश में रहता. தேவன் प्रभु அவருடைய மரண உபாதை उसके मृत्यु के बंदी से கட்டை அவிழ்த்து उसे छुड़ाकर அவரை எழுப்பினார். उसको उठाया. அவர் மரணத்தினால் और मृत्यु से वंश से அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது என்று वो मृत्यु के वश में नहीं होना इसीलिए हालेलुया हालेलुया எழுப்பினார். उसे उठाया. கட்டை அவிழ்த்தார். बंधन तोड़कर उठाया. हालेलुया. हालेलुया. இயேசு கிறிஸ்து यीशु मसीह உயிர்த்தெழுந்தார். जी उठा. மரணம் என்கிறது ஒரு கட்டு. मृत्यु एक बंधन है. हालेलुया. हालेलुया. அந்த கட்டை உடைத்து அவரை எழுப்பினார். उस बंधन को तोड़कर उसे उठाया. அதுக்கு தேவை என்ன? क्या जरूरत थी? ஆவியான தேவன், आत्मा परमेश्वर, கட்டுகளை உடைக்கிறவர். बंधन तोड़ने वाला அதே परमेश्वर. 2ஆம் அதிகாரத்துல वही दूसरा अध्याय में அந்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றார்கள். वो जो पवित्र प्रेरित सभी ने अभिषेक மேல் पाया. வீட்டறையில பலத்த காற்று ऊपरी வீசியது. कमरे में एक तेज हवा है. அவர்கள் பலனடைந்தார்கள். वो बल पाए. हालेलुया. हालेलुया. யூதர்கள் கேக்குறாங்க, यहूदी लोग पूछते हैं மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றுவேன் என்று சொன்னாரே, मांस में जो भी है सभी के अंदर मेरे உங்கள் आत्मा குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொன்னீர்கள். हमारे बच्चे बेटे बेटियां भविष्यवाणी बोलेंगे. அந்த தேவன் वो परमेश्वर, நீங்க கொலை செய்தீங்க, आपने उनको कत्ल किया, मारा, சிலுவையில் அடித்தீங்க, क्रूस पे मारा, அவர் உயிர்த்தெழுந்தார், लेकिन वो जी उठा, அதுக்கு நாங்கள் சாட்சிகள் इसीलिए उनका हम गवाही என்று சொல்லி है. அந்த அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். ऐसे बोलकर प्रेरित खड़े हुए थे. அந்த அப்போஸ்தலர் தான் वो प्रेरित सब உலகமெங்கும் போய் கலக்கினார்கள். दुनिया भर में वो जाकर दुनिया இரத்த हिला डाले சாட்சிகளாக மரித்தார்கள், और लहू बहाकर गवाही की रीति से वो मरे, ஊழியம் செய்தார்கள். सेवकाई किए. அந்த மரண கட்டையே உடைச்சி உயிரோடு எழுப்புவார் என்று तो சொன்னார். मृत्यु के बंधन को ही वो जिला सकते हैं, तोड़कर जिला सकते हैं. आपको लेकर, என்னை கொண்டு मुझे लेकर இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கட்டா इस இருந்தாலும் दुनिया की कोई भी बंधन होने दो, எல்லா கட்டையும் உடைச்சி सारे बंधन को तोड़कर நம்மை கொண்டு हमें लेकर ஆண்டவர் பலத்த கிரியை செய்ய முடியும். प्रभु बलवंत कार्य करने के लिए. இன்னைக்கு अनेक கட்டுகளோட ஜனங்கள் இருக்கிறாங்க. आज बहुत लोग बंधन के रीति से रहते, बंधे हुए வாழ रहते, வழி இல்லாதபடி இருக்கிறாங்க. कोई चारा नहीं मिलता இந்த उनको. மரண கட்டிலிருந்து யார் என்ன விடுதலையாக்க முடியும்? ये मृत्यु से कौन मुझे छुटकारा दे सकता है? இந்த பழக்கத்திலிருந்து நான் வெளியில வர விரும்புறேன். इस लत से मुझे बाहर आना है. இந்த வியாதியிலிருந்து நான் வெளியில வர इस விரும்புறேன். बीमारी से बाहर आना है. இதுல நான் அடிமைப்பட்டு போய் இருக்கிறேன். इससे मुझे गुलाम नहीं बनना है நான் வெளியில इसका. வரணும். मुझे बाहर निकलना है. யார் வருவா? कौन आएगा? ஆண்டவர் நம்மள தான் சொல்லியிருக்கிறார். प्रभु हमें ही बुलाता है. நினிவே பட்டணர் காக்கப்படுவதற்கு निनिवे के शहर को बचाना है. நம்ம தான் போய் ஊழியம் செய்யணும். हमें ही जाकर सेवकाई करना है. அல்லேலூயா. हालेलुया. ஒருவனும் ஒரு காலம் பயன்படுத்த கூடாதபடி இருக்கிற அந்த கழுதையை கூட்டு அவுத்துட்டு வரது कोई நம்ம भी தான். कभी भी उपयोग ना किया वो गधे को छुड़ाकर
38 வருஷமா வியாதிப்படுத்தல கட்டப்பட்டிருக்கிறவன நம்ம தான் கட்டவிழ்க்க அழைக்கிறோம். 38 साल से जो बंधे हुए हैं बीमारी से, उसे बंधन हमें ही तोड़ना है. அல்லேலூயா. हालेलुया. பிசாசின் கிரியை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். शैतान की क्रिया को नाश करने के लिए प्रभु बुलाया है. நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறது எதுக்கு? हमें आत्मा क्यों दिया है? நமக்குள்ள இருந்து இந்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும். हमारे अंदर से पवित्र आत्मा प्रकट होने के தடைகள் लिए, உடைக்கப்பட வேண்டும். बंधन टूटने के लिए, இயேசு மகிமை அடையணும். यीशु महिमा पाने के அவர் लिए, ராஜ்யத்தை கட்ட, उनके राज्य को बांधने के लिए, பரிசுத்தவான்கள் மாதிரி உட்கார்ந்துகிட்டு पवित्र लोग जैसे बैठकर அவனை கொல்லணும் இவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு इसको கூடாது. नाश करो, इसको बांध दो करके बोलने के लिए नहीं, அவனை அழிக்க இல்ல, उसको नाश करने के लिए அவனை नहीं, மீட்க இயேசு வந்தார். उसको छुटकारा देने के लिए प्रभु आया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நம்ம கூட அவர் அது எதுக்காண்டி இருக்கிறாரு? हमारे साथ वो क्यों रहता है? மலைகளை தாண்டிடுவேன், पर्वत को पार करूंगा கடும் பள்ளங்களை கடந்துடுவேன், और चराइयों के बीच मैं पार करूंगा. கிறிஸ்து எனக்கு मसीह मेरा ஜீவன், जीवन है और मृत्यु मेरा சாவனுக்கு लाभ ஆதாயமே, है. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, மரணமே கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. 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 हालेलुया. ஹalleluya. 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 यीशु मेरे साथ रहने के समय हमेशा खुशी है, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தீரச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும், தீரச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும், அபிஷேகம் எனக்குள்ளே நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவேன், அபிஷேகம் எனக்குள்ளே நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya. 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 यीशु मेरे साथ रहने के समय हमेशा विजय है, यीशु मेरे साथ रहने के समय हमेशा. நன்றி இயேசு சுவாமி, நன்றி உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. धन्यवाद से आपको இந்த நாளிலே கூட எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு நமக்கு நன்றி. हमसे बात की इसके लिए இந்த धन्यवाद. மகிமையினால் நிரப்பி நமக்கு நன்றி ராஜா. हमें भरे इसके लिए धन्यवाद. எங்களை தாழ்த்திக்கிற हम ஒப்புக்கொடுக்கிறோம். नम्र करके अर्पण करते हैं. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். हर एक को आशीष कीजिए. இந்த கரங்களை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். हम आपके हाथ पे सौंपते हैं. அற்புதம் செய்வீரா, चमत्कार कीजिए. எங்களுக்குள்ள நீ வெளிப்படுவீரா, हमारे अंदर से आप प्रकट हो जाइए. பலத்த கிரிகள் நடக்கப்படும். बलवंत कार्य कीजिए. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் आयु ஆசீர்வதிக்கிறோம். सभी को हम आशीष करते हैं. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. सभी को हम आशीष करते ஒவ்வொரு हैं. கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். सभी के बंधन को हम तोड़ते हैं. கண்கள் திறக்கப்படட்டும். आंखें खुलने दो. ஆவியானவர் பெரிய காரியங்களை प्रभु செய்வார். बड़ा कार्य करने के लिए இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல यीशु मसीह के பிதாவே. नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता. आमेन, आमेन. आमेन. हालेलुया.